இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னா, இது பிரம்மஸ் ஜெயா ஜேபியில் இருக்கிற பிரம்மஸ். இது ஒரு ஹாண்டடான இடம். மேமாங் தம்பட் கிராஸ். இந்த இடத்துல தனியாக போகிறது அந்தளவுக்கு சேஃபே கிடையாது. இது ஒரு லேடி இந்த இடத்துல எதனால இந்த இடம் இந்த அளவுக்கு ஒரு ஹாண்டடான இடம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லேடி அந்த கட்டடத்துக்கு மேலேருந்து விழுந்து இறந்து போயிட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அவள் தான் இன்னமும் இந்த இடத்துல சுற்றிட்டுருக்காங்க. இது கட்ட ஆரம்பித்தது 1999 கட்டி இந்த இடத்த 2004 சேவ் பண்ணலான்னு தான் இவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏதுன்னு எதுவுமே தெரியல. திடீர்னு அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் திரும்பவும் இந்த இடத்த நம்ம செய்யலான்னு சொல்லி வந்தப்போ 2017 ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமும் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னமும் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னுக்கும் இந்த இடத்துக்கு வந்தேன். என்னையில் உள்ளுக்கு வர முடியல. என் கூட வந்தவங்க எல்லாமே என்னை இறங்கவும் முடியல, வெளியவே நின்ட்டாங்க. என்னையும் அப்படி இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தடவை நான் தனியாக தான் வந்தேன். அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலான்னு தனியாக தான் வந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம்தான். கையில் ஒரு செங்கல்லோடு தான் நான் உள்ளுக்க போனேன். திடீர்னு நாய் வந்துருச்சுன்னா பேயாவது நம்மளை அந்தளவுக்கு கடிக்காது. நாய் விரட்டினா இந்த அளவுக்கு ஓடுவோம். அதனாலேயே நான் ஒரு கல்லை எடுத்துகிட்டு தான் போனேன். எனக்கு இந்த இதுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாய் பயம் மட்டும்தான் இருந்தது. இந்த காட் ரூம் அந்த மின்னுக்கு உடஞ்சிருந்துச்சு இல்லையா, அதை தாண்டி உள்ளுக்கு போனதுக்கப்புறம் நான் ஏன் போய் சொல்லணும். அங்கே ஒரு இடம் இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போய் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். அந்த இடம் ஒரு மாதிரி எரிஞ்சிருந்துச்சு. நான் பார்க்கும் போது அந்த எரிஞ்சிருந்த அந்த இடத்துக்கிட்டேருந்து ஒரு மாதிரியாக வாடை வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போகணுன்ற எண்ணத்தையும் நான் விட்டுட்டேன். இந்த இடத்துல இப்போ நான் தனியாக தான் நின்றுட்டுருக்கேன். என் கூட யாருமே இல்லை, ஒண்டி தான் வந்தேன். இந்த இடம் முன்னாடி நான் வந்தப்போ ரொம்ப காடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சுத்தப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த சைடு இது ஒரு தாசிக் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ என் காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வரும்போது முன்னுக்கு என்னோட ஷூ கூட மாட்டிச்சு. என்னால் எடுக்கவே முடியல. அதை அப்படியே விட்டுட்டு வெறுங்காலோடு தான் உள்ளுக்கு நடந்து வந்தேன். அந்த சைடு ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கிறதுனால இந்த சைடில் இருந்துன்னா அவங்க அந்த லோரியில் அந்த மண் அந்த கல்லுலாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது என்னால் நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த இடத்த மட்டும் அவங்க கொஞ்சம் க்ளியர் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி நான் போக ட்ரை பண்ணேன். ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. தனியாக வந்திருக்கேன் இல்லையா, அதனால என்னால் பின்னாடி போக முடியல. பயத்தினால தான் நான் போகல. கூட ஆள் வந்திருந்தால் கண்டிப்பாக நான் போயிருப்பேன். தனியாக வந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்த உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு கீழே தான் என்னால் இதுக்குள்ளுக்கு தான் நான் போகணுன்னு நினச்சேன். அந்த வாடை வந்ததுனால என்னால் உள்ளுக்கு போகவே முடியல. இந்த இடத்துல நான் முதல் தடவை வந்தபோது எண்ணெயில் ரொம்பவே நல்லாவே பார்க்க முடிச்சு. இங்கே மீன் பிடிக்கிறவங்க சில பேர் இருந்தாங்க, ஒரு 2-3 பேர். அவங்க எல்லாமே இந்த தாசிக்கு இந்த சைடு தான் இருந்தாங்க. நீங்கள் பார்க்கும் போதே நல்லா தெரியும். அந்த பில்டிங் அந்த சைடும் இந்த இடமும் எந்த அளவுக்கு தூரமாக இருக்குன்னு. யாருமே பக்கத்தில் போல் எல்லாமே இந்த சைடில் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு மேமாங் தம்பட் கிராஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, நைட்டில் நீங்கள் வர்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃபே இல்லை. ஏன்னா நான் வரும்போது பார்த்தா ஒரு லைட்டு கூட இல்லை. 6 மணிக்கு மேலே ரொம்பவே இருட்டாக இருக்கும். இந்த இடம் ரொம்பவே தனியாக இருக்கிறதுனால இங்கே என்ன நடந்தாலும் வெளியில் தெரியாது. அதனால இந்த இடத்துக்கு வரும்போது என்ன மாதிரி தனியாக மட்டும் வரணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட யாரையாவது துணைக்கு கூட்டுவாங்க நீங்கள் எப்போ வந்தாலும். அது நம்மளோட சேஃப்டிக்காக தான்.